அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே வாழ்த்துகின்றேன். இந்நாளிலே நாம் சிந்திக்கின்ற திருமறை வசனம் எபிரேயர் 12 அதிகாரம் 1 வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்குகின்ற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கின்ற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். இயேசுவை நோக்கி நம்முடைய இலக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய தேவை எல்லாவற்றையும் பூர்த்தி செய்கின்ற ஆற்றல் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்திலே இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து அவரை இலக்காய் வைத்து அவரை நோக்கி நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்வது மிக அவசியமாயிருக்கிறது. பறவைகள் வானத்தில் பறந்து கொண்டிருக்கிறது. வானம் விசாலமான பாதையாயிருக்கிறது. ஆனால் ஒரு கழுகு பறக்கின்ற போது கீழே அது பார்க்கின்ற உணவை கூர்மையாக பார்த்து அதை எடுத்துக்கொள்ளும். அதே போல இந்த உலகம் விசாலமானது. அநேக பாரங்கள் நம்மை சூழ்ந்திருக்கிறது. அநேக சிக்கல்கள் நம்மை நிறைந்திருக்கிறது. நாம் எதை செய்வது, எதை செய்யாமல் இருப்பது என்பதெல்லாம் நாம் தெரியாமல் புரியாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இயேசுவை மையப்படுத்தி, இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கின்ற பாதையிலே நாம் நடந்தோம் என்றால் நிச்சயமாக வெற்றியை பெற்றுக்கொள்வோம். இலக்கு இயேசு, அவரை நோக்கி நாம் பயணிப்போம்.